கிருபையினால் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகின்றோம். அதை நம்மால் முடிந்த அளவு பின்பற்றியும் வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் பார்வையில் மத நல்லிணக்கம் என்கிற தலைப்பின் கீழாக மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே பல்வேறு சமயங்களில் சமய வழிபாடுகளை பின்பற்றி வாழக்கூடிய பலதரப்பட்ட மதங்களை உடைய சமுதாயங்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் வாழ்வதை பற்றியும், அதே நேரத்தில் முஸ்லிம்களும் அந்த மக்களுடன் இணக்கமாக வாழ்வதை பற்றியும் இன்று உலகமே பார்த்து வியந்து கொண்டிருக்கின்றது. வேற்றுமையில் ஒற்றுமை என்று இந்த நாட்டை பார்த்து உலக நாடுகள் விரிக்கிறது என்று சொன்னால், நமது நாட்டிலே பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அந்த மதத்தினர்கள் தங்களுக்குள் வேற்றுமை காட்டாமல், சண்டை சச்சரவுகள் பிடித்துக் கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழ்கிறார்களே என்று மிகவும் சிலாகித்து சொல்லக்கூடிய அளவிற்கு நமது நாடு இருந்து வருகின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மத நல்லிணக்கம் எப்படி இருக்கின்றது, முஸ்லிம்கள் அதை எவ்வாறு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இன்று காண இருக்கின்றோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய மத நல்லிணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் பிற சமூக மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மீது வெறுப்புகளை காட்டாமல், அவர்களை பிரித்து பார்க்காமல், அவர்களுடைய துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. பொதுவாக பலதரப்பட்ட சம்பவங்களில் முஸ்லிம்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நமது நாட்டிலே எத்தனையோ பேரிடர்கள் வருகின்றது. சுனாமி, மழை வெள்ளம், புயல், நிலநடுக்கம், இது போன்ற எத்தனையோ இயற்கையான பேரிடர்கள் வருகின்றது. இந்த பேரிடரில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் பாதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் கிடையாது. பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதில் இந்துவும் பாதிக்கப்பட்டார், முஸ்லிமும் பாதிக்கப்பட்டார், கிறிஸ்தவம் பாதிக்கப்பட்டார், எல்லாரும் பாதிக்கப்பட்டார். ஆனால் இந்த நாட்டில் அதிகமாக யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்து மத மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டதும் அவர்கள் தான். இது போன்ற நேரங்களிலே முஸ்லிம் அமைப்புகள், இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்களது பொருளாதாரங்களை கொண்டும், இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களது உடல் உழைப்புகளை கொண்டும் ஏராளமான உதவிகளை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த சென்னையில மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லிட்டர் பால் வெறும் 40, 60 ரூபாய், 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஒரு லிட்டர் பால் 500 ரூபாய்க்கு வித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிடைக்கல. இதுதான் இருக்குது, விருப்பமா இருந்தா வாங்க, இல்லைன்னா பால் இல்லை அப்படிங்கிற நிலைமை. ஒரு குசுமத்தி சூழல், ஒரே ஒரு சூழல் மட்டுமே 100 ரூபாய். சாதாரணமாக 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய
பொருட்கள் 100 ரூபாய் பல்மடங்கு விலைகள்லாம் ஏறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா டிமாண்ட் ஆகி போயிருச்சு, சரக்கே கிடைக்கல அப்படின்னு. அப்ப ஏன் இப்படியான ஒரு சூழ்நிலையில நமது இஸ்லாமிய மக்கள் எப்படி பிற மதத்தினர்களோடு மத நல்லிணக்கத்தை பேணினார்கள் என்று சொன்னால், இலவசமாக பால் பொருட்களை விநியோகம் செய்தார்கள், இலவசமாக உணவுப் பொருட்களை விநியோகம் செய்தார்கள், இலவசமாக அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆடைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பெட்ஷீட்டுகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்னபிற அத்தியாவசிய பொருட்கள், மருந்து மாத்திரைகள், இதுவெல்லாம் என்ன செஞ்சாங்க, இலவசமாக அவர்களுக்கு விநியோகம் செய்தார்கள். அப்ப இதைத்தான் நமது மார்க்கம் சொல்லுகின்றது, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் பேசாம இருங்க கொஞ்சம். அதே நேரம் ரொம்ப உங்களுக்கு சமீபத்திய உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கடைசியாக வந்து ஒரு பேரிடர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனா சமயத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொரோனா என்ன, ஒருவருக்கு கொரோனா வந்து விட்டால் அவர் விரைவாக இறந்து போய் விடுவார் ஒண்ணு. இன்னொன்னு, அவரை யாராவது தொட்டால், யாராவது அருகில் சென்றால் அவருக்கும் கொரோனா வந்துவிடும், அவரும் இறந்து போய்விடுவார். இப்படிங்கிற நிலைமை. அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில் சில அறியாமை பரவப்படுது, ரொம்ப அறியாமை பரவப்படுறாங்க. ரொம்ப என்ன சொல்றது, எப்படின்னு பாருங்க, ஒரு பிளைட்ல வந்து ஒரு பஸ்ல வந்து ஒன்னா போறதா இருந்தா அந்த சமூக இடைவெளி பஸ்ஸுக்குள்ள பேர மாட்டாங்க. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல என்ன செய்வாங்க, தனிச்சு நிக்கணும் அப்படிம்பாங்க. ஒரு பிளைட்ல போறதா இருந்தா வரிசையில் நிக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், தனிச்சு நிக்கணும். ஆனா பிளைட்டுக்குள்ள போய் என்ன செய்வாங்க, ஒன்னா உட்காந்துருவாங்க. இப்படி முட்டாள்தனமான எவ்வளவு விஷயங்கள்லாம் என்ன செஞ்சு நடைபெற்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, யாரேனும் ஒரு வீட்டில் கொரோனாவில் இறந்து விட்டால் பொதுவாக என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் உள்ள நபர்கள் அந்த பாடியை, அந்த சடலத்தை வைத்துக் கொண்டு, அந்த ஜனாதாவை வைத்துக் கொண்டு அழுவார்கள், ஏன்னா அதன் மீது கட்டி உருள்வார்கள், செய்வாங்க. ஆனா கொரோனாவில் இறந்த ஒரு நபராக இருந்தால் அந்த வீடு ஒரு மயான அமைதியாக இருக்கும். இதை இங்க யாராச்சும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். இது காலங்காலமா சம்பாதிச்சு கொடுத்திருப்பாரு, அந்த வீட்டையே அவர் தான் கட்டியிருப்பாரு, எல்லாமே அவர் தான் தேடி கொடுத்திருப்பாரு. ஆனால் கொரோனா என்கிற ஒரு நோயில் இறந்ததன் காரணமாக அவரை ஒரு தீண்டத்தகாதவராக கடைசியில் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி யாருமே அடக்குவதற்கு முன்வரவில்லை. அந்த அடக்கம் செய்வதற்கு கூட யார் தான் முன் வந்தாங்க, பெரும்பாலான ஜனாதாக்களை யார் தான் அடக்கம் செய்தார்கள், முஸ்லிம்கள் தான் அடக்கம் செய்தார்கள். அப்ப இப்ப ஏற்பட்ட மத நல்லிணக்கத்தை முஸ்லிம் வந்து என்ன செய்வார்கள், பேண வேண்டும். பேணுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதுதான் வந்து அவர்கள் வந்து இஸ்லாத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனா இன்னைக்கு மத நல்லிணக்கம் என்று சொன்னால் இதையெல்லாம் சிலாகித்து சொல்ல மாட்டார்கள். எதை மத நல்லிணக்கம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கோவிலை கட்டியிருப்பார்கள். அந்த கோவிலுக்கு முஸ்லிம்களை ஏதேனும் சீர்வரிசை செய்தால் மத நல்லிணக்கத்தை பாருங்கள் அப்படிமாங்க. அதே இது ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் கட்டியிருப்பார், அந்த பள்ளிவாசலுக்கு இந்துக்கள் யாரும் உதவி செய்திருந்தால் அதை வச்சு என்ன செய்வாங்க, மத நல்லிணக்கத்தை பாருங்கள் என்று சொல்வார்கள். இப்படி அவரவர் வழிபாட்டுகளில் யாரேனும் உதவி செய்து கொண்டால் இதை மத நல்லிணக்கம் என்று சொல்கின்றார்கள். சில பேர் சொல்றாங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்னு. இது எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய மக்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னாவது அரசியல்வாதியா தான் இருப்பாங்க. அரசியல்வாதிக்கு எல்லாருடைய ஓட்டுகளும் தேவை என்பதால் அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிமாங்க, வாயோட சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் கொள்கையாக உண்மையாக அவர்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறாரோ அதில் தான் அவர் இருப்பார். அரசியலுக்காக இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்து போட்டு கேட்டு வர்றாரு, அந்த ஏரியாவுல ஒரு முஸ்லீமா இருக்கிறான்னு ஒரு கோவில் இருக்கிற அந்த கோவிலுக்குள்ள போயிடுவார். அதே நேரம் ஒரு இந்து சமுதாய மக்கள் ஏரியா, ஒரு இந்து சகோதரர் என்ன செய்யறாரு, ஒரு முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பள்ளிக்கு ஒரு ஏரியா போறாரு, அங்க பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க, தர்காவுக்கு போவாங்க. ஏன்னா இப்படி என்ன செய்வாங்க, அவர்கள் வந்து அந்த நேரத்துல வந்து தங்களது கொள்கை கோட்பாடுகளை விட்டு விடுவார்கள். ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நக்கும் தீனுக்கும் மொழியத்தின், இதுதான் ஒரு அழகான ஒரு மத நல்லிணக்கம்.
உங்களது மார்க்கம் உங்களுக்கு, எங்களது மார்க்கம் எங்களுக்கு. ஆனால் மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே உங்களது வழிபாடுகளை, பிறரது வழிபாடுகளை முஸ்லிம்கள் செய்வதும், முஸ்லிம்களுடைய வழிபாடுகளை பிறர்கள் செய்வதும், அது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையை ஏமாற்றுவதாகும். அல்லாஹ்விற்கு நேர்மை இல்லாமல் நடப்பதா? என்ன வெஞ்சுமே போனா அப்படி மத நல்லிணக்கம் என்ன ஆகும்? ஒண்ணும் இல்லை. எப்ப கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க. என்ன சண்டை சித்தரவுகள் எதுவும் வந்துடாது, பெரிய ஆபத்துகள் வந்துடாது, அவ்வளவுதான். ஆனால் என்ன இது போன்ற நமது கொள்கையை விட்டுக் கொடுப்பதனால் என்ன முஸ்லிம்களுக்கு என்ன ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், முஸ்லிம்கள் பிற சமய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வழிபடுவதால் அல்லது அங்கு இருக்கக்கூடிய வழிபாட்டுகளுக்கு உதவி செய்வதால் என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் உதவி செய்து விட்டோம் என்கிற ஒரு பெரிய பாடகமான ஒரு பாவத்தை நாம் செய்து கொள்வோம். அப்ப அது போன்ற மத நல்லிணக்கம் என்கிற பெயரிலே நமது வரம்புகளை மீறாமல் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த மத நல்லிணக்கத்தை பேணி பெறும். அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். ஒரு இந்து சகோதரர் பாதிக்கப்படுறாரா, அவருக்கு பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் உதவுவதுதான் மத நல்லிணக்கம். எல்லாத்தையும் விட பெரிய மத நல்லிணக்கம் என்ன தெரியுமா? முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதாங்க உண்மையான மத நல்லிணக்கம். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கூட ஒரு நண்பர் பழகிறார், நல்லா பழகிறார், நம்முடைய நலனை விரும்பக்கூடியவரா இருக்கிறார். நீங்க நல்லா, அதாவது நான் நல்லா இருக்கணும்னு ஒரு சகோதரர் விரும்புறாரு. அப்ப அப்படி விரும்பக்கூடிய அந்த நபருக்கு, ஆனால் அவர் ஒரு தவறான கொள்கையில இருக்கிறார், ஒரு சிலை வழிபாட்டு கொள்கையில இருக்கிறார். இப்போ ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அவருடைய நம்பிக்கை என்ன? அவருக்கு கபர் வாழ்க்கை இருக்கின்றது, அதற்கு பிறகு எழுப்பப்படுவார், இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவார், கேள்வி கேட்கப்படும், அங்கு அவருக்கு கூலி வழங்கப்படும், சொர்க்கம் அல்லது நரகம். சரியா? இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்து ஒரு மனிதன் இறைவனை சந்தித்து விட்டால் அவருக்கு சொர்க்கம் என்ற ஒரு பெரிய ஒரு கூலி வழங்கப்படும், அவர் தப்பித்துக் கொள்வார். இறைவனுக்கு இணை கற்பித்த நிலையில் ஒரு மனிதன் இறைவனை போய் சந்தித்தால் அவருக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நம்ம நண்பர் இப்பொழுது இருக்கக்கூடிய அவர் கொள்கையில், அவர் ஒரு தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறார். அந்த கொள்கையிலேயே அவர் இறந்து விட்டால் அவருக்கு என்னதான் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும், நரகம்தான் கிடைக்கும் என்று நமக்கு தெரியும். அப்ப உண்மையிலே அவருடைய நலவை நாடுவதாக நாம் இருந்தால், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சமயம் கிடைக்கும் பொழுது, நீங்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கலாம். இஸ்லாத்தை பற்றி அவர் நல்லெண்ணம் வைத்திருந்தால், அல்லது இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை, இல்லை அதை பத்தி எதுவும் பேசலாம் நம்ம விட்டுவிடலாம். ஆனால் அவர் ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு, இஸ்லாம் நல்ல மார்க்கம் தான், அல்லது இஸ்லாத்துல இந்த அபிப்பிராயங்கள்லாம் எனக்கு இருக்குது, இப்படிலாம் சொல்லப்படுது, பெண்களை பத்தி இப்படி சொல்றாங்களே, முஸ்லிம்கள் இப்படி சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது சொல்றாரு அப்படின்னா, நாம் அவருக்கு என்ன செய்யலாம்? இஸ்லாத்தை பற்றி முன்னால உண்மையான புரிதல்களை எடுத்து வைக்கலாம். அப்ப அதன் மூலமாக அவருக்கு உண்மையிலே இஸ்லாத்தை பற்றி ஒரு கசப்புணர்வு இருந்தால் அது என்ன செய்யும்ங்கிறதுல அவரை விட்டு நீங்கிவிடும். அப்ப ரெண்டு நன்மை இருக்குது. ஒன்று, இஸ்லாத்தை பற்றி அவர் தப்புந்தவரமாக அவருக்கு யாரேனும் சொல்லி தந்திருந்தால் அதை நமக்கு சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, அல்லது அதை சரி செய்து விட்டதற்கு பிறகு இஸ்லாம் என்றால் ஒரு நல்ல மார்க்கம் என்று அவர் தெரிந்து கொண்டால் இன்று இல்லாட்டாலும் இன்றாவது ஒரு நாள் அவர் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வாயாவே இல்லாவிட்டால் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, மனதளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. நஜ்ஜாஷி அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு. அவர் சமூகத்தில் கிறிஸ்துவராக வாழ்ந்தார், கிறிஸ்துவராக அறியப்பட்டார். ஆனால் ஜாஃபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் அபிசீனிய நாட்டுக்கு மக்காவிலிருந்து அகதிகளாக போன, அந்த துறவரம் மேற்கொண்டு போன அந்த முஹாஜிர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜாஃபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த சஹாபாக்கள் குழு இஸ்லாத்தை பற்றி அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு எடுத்து சொல்லிய அந்த நேரத்திலே அங்கிருந்த பாதிரிமார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். என்ன இப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு மார்க்கமாக இருக்கிறது, கொள்கையாக இருக்கிறது என்று சொன்னாங்க.
கடைசியில் அந்த சொல்லியதற்காக வேண்டி அவர்களுக்கு அந்த நாட்டிலே அவர்களுக்கு அடைக்கலம் தந்தார்கள். கடைசியிலே நஜ்ஜாஷி மன்னர் இறந்ததாக செய்தி வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராயிப் ஜனாஸா துறவிக்கிறாங்க. எப்படி ராயிப் ஜனாஸா துறவிக்கிறாங்க? நஜ்ஜாஷி மன்னர் அவர் கிறிஸ்துவர் என்று நினைத்துக் கொண்டு அந்த நாட்டு மக்கள் அவரை கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி செய்தி அனுப்பி விட்டான். நஜ்ஜாஷி மன்னர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர் இறந்து போனார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றதை அவர் வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவாக தொழக்கூடிய, அதாவது நமது முன்னாடி இருக்கிற நமக்கு முன்னால் ஒரு ஜனாதா இருந்தால் அந்த ஜனாதா ஒரு சாதாரண ஜனாதா. ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இல்லாத துரு வைக்கப்படாமல் நடக்கப்பட்ட ஒரு ஜனாதாவிற்கு துரு வைத்தால் அதுக்கு பேர் காயிப் ஜனாதா, மறைவாக இருக்கக்கூடிய ஜனாதா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தொழுதுருக்காங்க. அப்ப இதுல இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்கு சொன்ன ஒரு வார்த்தை ஜாஃபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இஸ்லாத்தை பற்றி சொன்ன அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை வந்து இருக்குது ஊடுருவி சென்று அது அப்படியே அவர் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக தேடல் புரிந்து கடைசியில வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருன்னு நீ ஏற்றிருக்கிறார். அப்போ ஒரு சமூக நல்லிணக்கம் உண்மையிலே பிற மக்களுக்கு நாம் நலவை நாட வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும். இஸ்லாத்தை நாம் எடுத்து சொல்லாவிட்டாலும் இஸ்லாமிய முறைப்படி நாம் வாழ வேண்டும். நம்மிடத்தில் நேர்மை இருக்க வேண்டும், நம்மிடத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே நல்ல பண்புகள் இருக்க வேண்டும். இதை பார்த்து என்ன செய்வாங்க? இஸ்லாத்துக்கு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் காலத்திற்கு பிறகு வந்த பெரிய பெரிய அவுலியாக்கள், இறைநேசர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்து இஸ்லாம் மறந்ததாக இஸ்லாத்தை இந்தியாவில் சொல்லப்படுகின்றது. அதற்கு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்று சொன்னால் அவர்கள் தீண்டாமையை கடைபிடிக்காமல் வாழ்ந்தார்கள், சமூகத்தில் அனைத்து மக்களோடும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், சகோதரத்துவத்தை பேணினார்கள். அதை வைத்துதான் இஸ்லாமை வளர்ந்தது என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அதுதான் உண்மையும் கூட சொல்லப்படுகின்றது என்பதை தாண்டி அதுதான் உண்மை. ஆனால் இஸ்லாம் வந்து வாழால் பரப்பப்படுகிறது என்று இஸ்லாத்தின் எதிரிகளால் சொல்லப்பட்டாலும் கூட அது வந்து அவதூறான ஒரு செய்தி. ஆனால் உண்மையிலே இது போன்ற நல்ல விஷயங்களால் தான், அவர்களது நல்ல பண்புகளால் தான் இஸ்லாம் இங்கு வேகமாக பரவியது. இதுதான் வந்து ஒரு சரியான ஒரு நல்லிணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, ஒரு யூத சிறுவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பணிபுரிகிறார். அப்ப அந்த யூத சிறுவனுக்கு உடல்நல சரியில்லாம போகுது, ரொம்ப ஏறாம இருக்கிறார். அப்ப அந்த யூத சிறுவனை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்க போறாங்க. பார்க்க செல்லும் பொழுது அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனுக்கான துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு அந்த பையன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஏப்பா இந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாப்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல என்ன நாடுறாங்க பாருங்க, ஐயோ இந்த பையன் வந்து இதே ஒரு யூத கொள்கையில இருக்கிறான், இவன் இதே கொள்கையில் இறந்து போனால் அவன் நிரந்தர நரகத்திலே மாட்டிக்குவானே அப்படின்னு அந்த பையனுக்கு எப்படி நலவை நாடுறாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து என்ன செய்யறாப்ல, தன்னுடைய தகப்பனார பாக்குறாப்ல. தகப்பனார பாக்குறது கூட அர்த்தம் என்ன, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாப்ல. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இப்படி சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிற சொல்லி சொல்றாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாப்ல அந்த சிறுவன் தனது தந்தையை பார்க்கிறாங்க. தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்ற மாதிரியே கேளு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போன்று இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு என்ன செய்யறாப்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஆமோதிக்கிறாங்க, ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. கடைசியில் அவர் இஸ்லாத்தை ஏற்ற நிலையிலே அந்த பையனை செய்யறாப்ல மரணிச்சு போயிட்டாப்ல. அப்ப என்ன மாதிரியான ஒரு மார்க்கம், இதுதான் வந்து உண்மையான மத நல்லிணக்கம். பிறருடைய கஷ்டங்களில் நாம் பங்கெடுத்துக் கொள்வது, பிறருக்கு நலவை நாடுவது, அவன் நரக நெருப்பில் போய் விழுந்துவிடக் கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு தான் உண்மையான மத நல்லிணக்கம். அதை விட்டு அவர்களே அறியாமையில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த நூதன பழக்க வழக்கங்களை போய் நாம போய் செஞ்சுட்டு நானும் உங்காலதான் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுல எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நம்ம ஊர்லயே பாருங்க, இப்ப இன்னொரு 2 மாசத்துல இருந்து நோம்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரம் கிளம்பிடுவாங்க,
மத நல்லிணக்க பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அவளியாக இங்க இருக்கக்கூடிய அந்த இறைநேசருடைய பெயரால ஏர்வாடியில் மத நல்லிணக்க பெருவிழா அப்படின்னு எல்லாரும் வந்து வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க, ஆரம்பிப்பாங்க. அதுல என்ன நடக்கும், எல்லா மதத்தவர்களும் வந்து என்ன செய்வாங்க, வழிபட்டுக்கு போவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து இறைநேசர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு நம்ம தான் துஆ செய்யணும் அப்படிம்பாங்க, அல்லது நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம துஆ செய்ய சொல்லி கேட்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் என்ன செய்வாங்க, ஒரு நேரத்துல மத நல்லிணக்கம் பெருவிழா என்கிற பெயர்ல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அந்த சுன்னத்துல் ஜமாத் இமாம்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நமது ஊரில் நடைபெறும். அதை என்ன செய்வாங்க, மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி நல்ல ட்ரெஸ்களை எல்லாம் போட்டுக்கிட்டு அவர்களை தங்களை அலங்கரித்துக் கொண்டு பூவெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க, வந்துட்டு வேடிக்கை பார்த்து அதில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்ப இதையெல்லாம் நாம் விலகி கொள்ள வேண்டும். மத நல்லிணக்கம் என்பது பிற மதத்தினரோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர்களது வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுவது கிடையாது. அவர்களது நூதன பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றுவது மத நல்லிணக்கம் கிடையாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்கின்றோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியவர்கள் என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.